வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவங்களுடைய மனைவியோட விவாகரத்து வழக்கு தான் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது. இதுக்கு திரைத்துறையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அரசியல்வாதிகள், நிறைய பெண் தலைவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு சங்கீதாவுக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு எதிராகவும் நிறைய கருத்துக்களை இன்னைக்கு நாளுக்கு நாள் பதிவிட்டுட்டு வராங்க. இந்த நிலைமையில இன்னைக்கு சமுத்திரகனி டிரெக்டர் சமுத்திரகனி சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அவரு பாலா சார் இது மாதிரி நிறைய பேர் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்திருக்காங்க. அவங்க பேசின விஷயங்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோக்குள்ள முதல் முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கலாம். இரண்டாவது முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி சங்கீதா விஜய் டிவோர்ஸ் கேட்குறாங்கல்ல, 2021க்கு மேலே வரைக்கும் அவர் கெரியரோட பீக்கில் இருந்தாங்க. அவங்க ஷோபாவாக இருக்கட்டும், சந்திரசேகராக இருக்கட்டும், அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அதிகமாக பேச்சுவார்த்தை அவருக்கு கிடையாது. தன்னுடைய மொத்த ஃபினான்ஸையும் பார்த்துக்கிற பொறுப்பை தன்னுடைய மனைவியான சங்கீதா விஜயும் அவருடைய ஃபேமிலி ஸ்வர்ணலிங்கம் ஃபேமிலி கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறாரு. மேபி அதில் அவங்க ஏதாவது கையாடல் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ லீக் ஆயிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 4 வருடமாக தான் பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனால் 4 வருடங்களாகவே அவங்க மியூச்சுவலான டிவோர்ஸை கேட்டுட்டு தான் வந்திருக்காங்களாம். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே எனக்கு டிவோர்ஸை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக விஜய் சொல்லியிருக்கிறாரு. அவர் நினச்சிருந்தா மேபி இந்த டிவோர்ஸை 2023 இல்லைன்னா 24லேயே கொடுத்துருக்கலாம். அவர் மேபி விவாகரத்து வாங்கிட்டு கூட இந்த அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் சங்கீதாவை விட்டு பிரியறதுல துளி கூட கொஞ்சம் கூட விஜய்க்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்றாங்க. மேபி அவர் ஏதோ ஒரு ட்ராப்ல சிக்கிட்டு இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அவருடைய மனசு நினைக்கிறது ஃபுல்லா 4 வருடமா விவாகரத்தை தள்ளி போட்டதுக்கான காரணம் என்ன? மேபி நீங்க நினைச்சிருந்தா 2021 இந்த விவாகரத்தை கொடுத்துருந்தா 4 இயர்ஸ்ல இந்த எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே மறந்துருக்கும். நீங்க ஃப்ரெஷ்ஷா உங்களுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் இப்போ சோஷியல் மீடியால பரவிட்டு வருது. இதுல ஒரு முக்கியமான விஷயமே, மேபி இவ்வளவு குற்றச்சாட்டுகளை நீங்க விஜய் மேல முன்வைச்சிட்டு இருக்கீங்கல்ல, இதுக்கு அவர் அமைதியாவே இருக்கிறாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்க மேல எந்த தவறு இல்லையா? மேபி நீங்க ஃபினான்ஷியலா அவரை ஃபுல் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? மேபி அதால அவர் கோவமா இருந்து இந்த விஷயம் அதை மறைக்கிற விதமா தான் நீங்க ஒரு நடிகை கூட அவரை தவறா தொடர்பு படுத்தி பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை இன்னைக்கு ஃபேன்ஸ் சங்கீதா விஜய் நோக்கி கேட்டுட்டு வராங்க. இதை ரொம்ப டீட்டெயிலா நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சமுத்திரகனி என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நீ இப்படி இப்போ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நீ யாருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுற? இப்போ ரொம்ப அவசியமா அவங்கள கூட்டிகிட்டு வர்றது, இப்போ திருமணத்துக்கு கூட்டிகிட்டு வர, இப்போ விவாகரத்து சர்ச்சை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கிற இந்த நிலைமையில அவங்கள இப்போ திருமண விழாவுக்கு கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப அவசியமா? அந்தளவுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமும் கிடையாது. நீங்கள் திருமண வரவேற்புக்கு வர்றது எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அந்த நிலையில் இப்போ விவாகரத்து வழக்கு அப்படி நடந்துட்டு இருக்கும்போது நீங்க இப்போ சர்ச்சைக்குரிய ஒருத்தவங்க கூட வர்றது நாகரிகமா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படி பண்ற? யாருக்கு நீ ப்ரூவ் பண்ண நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம 25 ஆண்டு காலமா ஒருத்தர் கூட வாழ்ந்துட்டு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு எப்படிதான் மனசு வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்றதுக்கு உனக்கு என்ன இருக்குது? ஏன்னா இப்போ உன்னை நம்பி கிட்டத்தட்ட லட்சம் மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அதாவது ஒரு கண்ணியமான ஒரு தலைவன் செயல்படணும்ல, அந்த கண்ணியம் இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? இப்போ இது ரொம்ப அவசியமா? அவங்கள கூட்டிட்டு நீங்க யாருக்கு என்ன ப்ரூவ் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சரமாரியான குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு நடிகர் விஜய் மேல அவர் முன் வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 25 ஆண்டு கால திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தர் கூட நாம 20 வருடங்களுக்கு மேல சேர்ந்து வாழ்றோம் அப்படின்னு, ரத்தமும் சதையுமா சேர்ந்து வாழ்றோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள எவ்வளவு பரஸ்பர உறவு இருக்கும். அதை ஜஸ்ட் லைக் தட் நீங்க முடிச்சுக்கிறதுக்கு எப்படி உங்களால முடியுது அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, அவ்வளோ கல் மனசு இருக்கிறவர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்க மேல வருது இல்லையா? அதாவது மேபி நீங்க என்ன வேணாலும் இதுக்கு முடிவு எடுத்திருக்கலாம். இந்த விவாகரத்து வழக்கை இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஃபேக் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சமரசம் செய்கிற மாதிரியும் இல்லை அவங்க கூட நான் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பேசியிருக்கலாம். அதை தவிர்த்துட்டு எல்லார் வாயவும் அடைக்கிற மாதிரி இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறது என்ன ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது அநாகரிகமாக இருக்குது. அரசியலில் நாகரிகம் அப்படிங்கிறது முக்கியம். யாருமே யாருடைய பர்சனல் லைஃப்பையும்
பிரைவேட் ஸ்பேஸை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் எல்லை மீறின விஷயமா இருக்குது. இப்போது கேஸ் போட்டு கிட்டத்தட்ட 10 to 20 days ஆன இந்த நிலையில் நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்பவும் அநாகரிகமான செயலாக இருக்குது. உங்களை நம்பி நாளைக்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் ஓட் பண்ணுவாங்கல்ல, அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு உங்கள் பதிலை சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 1000 விஷயங்கள் செஞ்சாலுமே உங்களுடைய கண்ணியம் அப்படிங்கிறது எல்லாரோடையும் ரொம்ப உற்று நோக்கப்படுது. தயவுசெய்து இந்த மாதிரி ரொம்ப சீப்பான விஷயங்களை பண்ணுறத நிறுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விஜயோட தரப்பு சைலண்டாக இருந்தாலும் ட்ரிஷா கிருஷ்ணன் வந்து ஆங்கிரியாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு. படித்தவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இருக்கிறது இல்லை. ஒரு பொண்ணை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவங்களும் மனைவியா, குழந்தையா, அம்மாவா எத்தனை பெண்கள் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஏன் புரிய மாட்டேங்குது? ஒரு பெண்ணை தப்பாக பேசுறதுக்கு அவங்களுக்கு யார் உரிமையை கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கோவமாக பேசுறாங்க. என்னுடைய திருமணம், நான் யார் கூட போறேன் அப்படிங்கிறதா என்னுடைய பர்சனல். இதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நீங்க உங்க விஷயங்கள்ல எதுக்கு பப்ளிக்கா நீங்க பதிவிடுறீங்க? என்ன பத்தின விவாதத்தை நீங்க எதுக்கு கொண்டு வரீங்க? அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்னை பத்தி பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா வந்து பேசியிருக்காங்க. நான் வந்து அந்த மாதிரி போஸ்ட் போட்டேன், இந்த மாதிரி போஸ்ட் போட்டேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க? என்னுடைய திருமணத்தையும் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்படி என்னுடைய ஹனிமூன் டேட்டையும் நீங்கள் முடிவு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசியிருக்கிறாங்க. என்னுடைய திருமணம் அப்படிங்கிறது என்னுடைய பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ரொம்ப ப்ரைவேட்டான விஷயம். அதை பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் எப்போ திருமணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறனோ அப்போ தான் நான் திருமணம் பண்ணிப்பேன். என்னுடைய திருமணத்தை பற்றி இதுக்கு மேலே யாராவது எந்த கொஸ்டினாவது பண்ணினீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் வந்து பல தடவை சொல்லிட்டேன், அவர் என்னுடைய தொழில்முறை நண்பரை தவிர வேற யாரும் கிடையாது. அதை தவிர்த்து அவரும் நானும் ஹாலிடேஸ் போகிறோம், வெக்கேஷன் போகிறோன்னா அவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறத தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் என்னுடைய 4-5 வெற்றி படங்கள் நான் அவர் கூட கொடுத்துருக்குறேன். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் என்னுடைய வாழ்க்கையோட முக்கியமான நபர். அவரோட கைடன்ஸில் நான் நிறைய விஷயங்கள் என்னுடைய லைஃப்பில் நான் பண்ணியிருக்கேன், சேஞ்ச் பண்ணியிருக்கேன், மாற்றிருக்கேன். ஸோ வந்து அவருடைய ஃப்ரெண்டுக்கு மேலே தயவுசெய்து தப்பாக பேசாதீங்க. உங்களுடைய அந்த கற்பனைகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கொஞ்சமாவது நாகரிகத்தோடு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கும். ஒரு நடிகை சேர்ந்து நடித்தாலே இந்த காலத்தில் ரூமர்ஸாக அது வந்துடும். ஆனால் எங்களை பற்றி தப்பாக பேசுறது இது வந்து எனக்கு புதுசாக தெரியல. ஆனால் கொஞ்சம் எல்லை மீறி என்னுடைய கேரக்டரை நீங்கள் தப்பாக பேசும்போது தான் எனக்கு ரொம்ப கோவம் வருது. அதில் ஒரு முக்கியமான விஷயமே எனக்கு வந்து ரொம்பவும் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய க்ளோஸாக ஒர்க் பண்ண நிறைய பேர் எனக்கு இப்போ ஆப்போசிட்டாக பேசுகிறது தான் எனக்கு வருத்தத்தை தருது.